இன்றைய நாளுக்கான வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கிறோம். நிறைய இடங்களில் மனப்பாடமாகவும் இந்த வார்த்தைகளை நம்ம ரொம்ப அதிகப்படியாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறதான கேட்ட பழக்கப்பட்ட, இப்படி சொல்லலாம், நன்றாக அறிமுகமான கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தைகளிலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட புதிய காரியங்களை நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார், நமக்காக ஆண்டவர் என்ன வார்த்தைகளை பேச போகிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான இந்த வார்த்தை, யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வாரா? யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் நான் அல்ல, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். மனிதர்களோடு நம்மளால் போராட முடியாது, மனிதர்களோடு நம்மளால் போராட முடியாது, அவர்களை ஜெயிக்கவும் முடியாது. அவர்கள் பாட்டு அவங்க காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா எதிரினுடைய படைகளை கர்த்தர் நொறுக்கும்படியாக கர்த்தர் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசேஷமாக இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க, ஓகே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அவங்க எல்லாரையும் கொண்டு போய் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தில் தள்ளி ஒரு பெரிய ஒரு மீட்பை கொடுத்தார். அதுதான் ஒரு பெரிய யுத்தம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது பலவிதமான யுத்தங்களிலே ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிறைய ஜெயங்களை யுத்தத்தில் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் விசேஷமாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான ஒரு சில யுத்தங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி நாம் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சில யுத்தங்களிலே எப்படி ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையும். வேவுகாரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்கள் சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். இன்றைக்கு நாம் இந்த ராஜாக்களை குறித்து மாத்திரம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல சொல்லப்படுகிறதான ஒரு ராஜா ஆராத் ராஜா என்று சொல்லப்படுகிறது. இவர் என்ன செய்கிறாராம்? இவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு காரியத்தை, யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அதாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாராம்? இஸ்ரவேலுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கானானியரை அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரா? ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. இந்த ஆராத் என்று சொன்னால் இதனுடைய எபிரேய பதம், இதனுடைய மூல பாஷையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு வெறுமையான ஒரு இடம், அல்லது இடைவெளி கொண்ட பாலைவனம் போன்ற ஒரு இடம். ஆராத் அப்படின்னு சொன்னால் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் போராடுகிறதான, யுத்தம் பண்ணுகிறதான காரியங்கள் தனிமை. சொல்லுங்க. ஆமாம். ஒரு மனிதனுக்கு அவனை அழிக்கக்கூடிய ஒன்று எது அப்படின்னா லோன்லினஸ். தனிமையாக இருந்தேன், மன அழுத்தத்தில் இருந்தேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இருக்கும் பொழுது பாலைவனம் போல இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர்களால் என்ன செய்வது என்று என்ன முடியாது, தெரியாது.
அதனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, யுத்தங்களை ஆரம்பிக்கிறாங்க. நான் எதில் பேசுகிறேன்னு சொன்னால், ராஜாக்களை குறித்து ஒரு ராஜாவை எடுக்கிறோம், அவருடைய பேரர்த்தத்தை பார்க்குறோம். அந்த பேரர்த்தம் எப்படி இருக்குன்னா, பாலைவனம் போன்ற ஒரு இடம். உங்கள் வாழ்க்கையில் எவைகள்லாம் நீங்கள் தனிமையிலே உணர்கிறீர்களோ அவைகளை இன்றைக்கு நாம் ஜெயிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னால் இதை செய்ய முடியும், நான் ஒரு பாலைவனம் போல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் அவைகளில் உங்களுக்கு யுத்தத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். சரி, நம்ம ஒரு புவியியல் ரீதியாக நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு பாலைவனம் என்று சொன்னால் எப்படி கணக்கிடுகிறார்கள்? எப்படி பாஸ்டர், ஒரு வனாந்தரன்னு சொன்னால் நம்ம பார்த்த உடனே சொல்லிவிடலாம் இது ஒரு வனாந்தரமான ஒரு இடம். ஒரு ஏரின்னு சொன்னால் இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் இது ஒரு ஏரி. ஒரு ஆறுன்னு சொன்னால் அதை பார்த்த உடனே சொல்லிவிடலாம் ஆறு என்று சொல்லி. ஆனால் ஒரு பாலைவனம் என்று சொல்லி நீங்கள் எப்படி அதை கணக்கிடப்படுவீங்க? இதுவைகளை நாம் சரித்திர புத்தகங்களிலே நம்ம புவியிலே நம்ம பார்க்கும் பொழுது 250 மில்லிமீட்டருக்கு குறைவாக மழை பொழிவை தருகிற இடம்தான் பாலைவனம். எவ்வளோ? எத்தனை? 250 மில்லிமீட்டர் மழை எங்கெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறதோ அந்த இடத்துலெல்லாம் என்ன சொல்லப்படுகிறது? பாலைவனம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இங்கே மழைக்கான ஒரு சாத்தியம் கிடையாது. அதாவது புவி நிலைப்பரப்பில் 1/5 பகுதி தான் என்ன சொல்லப்படுகிறதா? பாலைவனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாலைவனம் என்பது சொல்லுகிறார்கள் மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்ததான ஒரு இடம் கிடையாது. எந்த இடம்? ஒரு பாலைவனம். அடுத்தபடியாக இவைகள் உலகத்திலே மிகப்பெரிய பாலைவனமாக 10 இடங்களிலே பாலைவனங்கள் சொல்லப்படுது. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பாலைவனம், வெப்ப பாலைவனங்கள், குளிர் பாலைவனங்கள், துருவ பாலைவனங்கள், அண்டார்டிகா பாலைவனங்கள் என்று சொல்லி 10 விதமான பாலைவனங்கள் இருக்கிறது. இப்போ எப்படி மனிதர்களே பலவிதமாக இருக்கிறீர்களோ அதை போலவே பாலைவனமும் அதிகமான ஒரு பாலைவனமாக இருக்கிறது. சரி, இப்போ நாம் இவைகளை என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், இவைகளில் சொல்லப்படுகிறது இந்த ஆராத் என்று சொன்னால் பாலைவனம் என்கிறதான போன்ற ஒரு பகுதி. திரும்ப சொல்லுகிறேன், இந்த ராஜாவினுடைய பேரர்த்தம் மூல பேரர்த்தம் என்ன? எபிரேயத்திலிருந்து சொல்லப்படுகிறது பாலைவனம் போன்ற ஒரு இடம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய அந்த நிறைவை நீங்கள் பெறாமல் போவீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெறாமல் போவீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா பாலைவனம் போல இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பாலைவனமாய் இருக்கிறதான இந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் இந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா புரியும். என்னாகும் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிங்களேன், திரும்பவும் படிங்க. என்னாகும் 20. வேவுகாரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, நல்ல கவனிங்க, இதுதான் முக்கியம். கர்த்தர் இஸ்ரவேலருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அவர்களுக்கு யாரை ஒப்பு கொடுத்தாரா? கானானியர். ஒரு சத்தமாரிலே சொல்லுமா? அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னால், பாலைவனத்தை போல இருக்கிற உங்கள் வாழ்க்கை, தனிமையோடு இருக்கிற வாழ்க்கை, யுத்தத்தோடு இருக்கிற வாழ்க்கை, கண்ணீரோடு இருக்கிற வாழ்க்கை, பிரச்சனைகளோடு இருக்கிற வாழ்க்கை, பாலைவனத்தை போல இருக்கின்ற வாழ்க்கை, அது என்னவா மாறப்போகுதுன்னு சொன்னால், அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு தோட்டமாய் மாறும். அல்லேலூயா. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இல்லை பாஸ்டர் நாங்கள் இன்னும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை கொடுக்கிறார். அது என்னென்றால், அந்த மன அழுத்தத்திலிருந்தும், மன சோர்வுகளிலிருந்தும், மன போராட்டங்களிலிருந்தும், மன பிரச்சனைகளிலிருந்தும், குழப்பங்களிலிருந்தும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், எங்களுக்கு ஒரே இதுவாக இருக்குது, பாலைவனமாக ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல என்று சொல்லி. அந்த இடத்துல பார்ப்பீங்க என்று சொன்னால், மழை பொழிவு ரொம்ப 250 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருக்கிற ஒரு இடம் தான் பாலைவனம்.
அப்போ இந்த மழை பொழிவு என்பது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெறவே பெறாது. ஏனென்றால் ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளாக என்ன காணப்படுமா? அதிகமாய் காணப்படும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாராம்? ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறாராம்? அந்த நிலைமைகளை கர்த்தர் மாற்றுகிறார். வனாந்தரம் கிடையாது இது, நல்லா கவனிங்க. நான் வனாந்தரத்தை பற்றி பேசவில்லை, பாலைவனத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். இந்த பாலைவனத்தில் முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த ராஜாக்களை, கானானியருடைய ராஜாக்களை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதை யுத்தம் பண்ணார். அந்த வேதத்தில் வாசிக்கிறோமா? அவர்களையும் பாருங்கள், கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று என்ன செய்தார்கள்? சத்தமாய் சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக அதே 21ஆம் என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 21 படிங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் துருவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போக மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொன்னார்கள். சீகோன் தன் எல்லை வழியாக கடந்து போக இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலருக்கு விரோதமாக வனாந்தரத்திலே புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இஸ்ரவேலருடைய யுத்தம் பண்ணினான். இஸ்ரவேலர் அவனை பட்டய கருக்கினால் வெட்டி அர்னோன் தொடங்கி அம்மோன் புத்திரரின் தேசத்தை சார்ந்த யாப்போக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டி கொண்டார்கள். போதும். அடுத்த யுத்தங்கள் இதே அதிகாரத்தில் 2வது யுத்தங்களை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க வந்து கேட்குறாங்க, அப்போ உங்கள் வழியாக நாங்கள் போகிறோம், கொஞ்சம் வழி விடுங்க. நீங்கள் வாழ்க்கையிலையும் சரி, எல்லா இடங்களையும் சரி, வழி தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது. நம்ம போகிறதுக்கான வழி ரொம்ப குறைவாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது வழி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் வழியெல்லாம் விட மாட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் 2வது யுத்தத்தில் ஆண்டவர் ஒரு ராஜாவை இந்த இடத்துல சொல்கிறார், சீகோன் என்கிற ராஜா. சின்ன சின்ன வார்த்தை தான், நீங்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. அதனுடைய பேரர்த்தத்தோடு உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஒரு ராஜா சொன்னேன், அவர் என்ன? ஆராத் ராஜா. பாலைவனம் போன்ற ஒரு இடம், உங்கள் வாழ்க்கையில் பாலைவனத்தை போல காணப்படுகிறதான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை மாற்றக்கூடிய ஒரு தேவனாக இருக்கார். 2வது சீகோன் என்கிறதான ஒரு ராஜா. இந்த ராஜா யார்? எபிரேய வார்த்தையில் சொல்லப்படுகிறது, ரொம்ப பெருமை கொண்டவராம், பெருமிதம் கொண்டவர், வீரம் உள்ளவன், இதான் அர்த்தமா. 2வது அந்த ராஜாவினுடைய பெயர் அர்த்தம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எவைகளெல்லாம் பெருமையாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இனி நான் இல்லை, எனக்குள்ளாக கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லி நீங்கள் முழு நிச்சயமாய் நீங்கள் என்ன செய்யணுமா? நம்ப வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னால் எல்லாவற்றையும் செய்து விட முடியும் என்று சொல்லி அதிகமாக என்ன பண்ணக்கூடாது? பெருமைப்படக்கூடாது. எல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன செய்கிறாரா? கிருபைகளை கொடுக்கிறார். 2வது நடைபெறுகிற யுத்தம், நம்மளுடைய யுத்தம் என்னென்னா, நம்முடைய சிந்தையில் அடிக்கடி போகிற சிந்தையில் நான் என்கிறதான ஒரு அகங்காரம், நான் என்னால் செய்துவிட முடியும் என்கிறதான மிகப்பெரிய ஒரு அகங்காரம், மிகப்பெரிய ஒரு, நம்முடைய வார்த்தையில் சொல்லப்போனால் ஒரு திமிர். நான் செய்து விடுவேன், நான் பண்ணிவிடுவேன், நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவேன். திமிர். இன்னும் சொல்லப்போனால் ஆணவம், அகங்காரம், பெருமை. இப்போ பெருமையோடு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? போராடி கொண்டிருக்கிறோம். நாம் பேசி கொண்டிருக்கலாம் நம்முடைய கேரக்டர் வைஸில், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி நாம் அவைகளுக்கு ஒற்று போகிறது. பெருமையான பேச்சு. ஒரு சிலர் தாழ்மையாக இருப்பாங்க, ஆனால் பெருமையாக இருப்பாங்க. தாழ்மையிலும் ஒரு பெருமை, பெருமையிலும் ஒரு தாழ்மை. பெருமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள என்ன, வெளியில் பார்த்தா தாழ்மையாக இருப்பாங்க. அவர்களை பார்க்கும்பொழுது ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படின்வாங்க. பா, இவர்களை பார்த்தா எவ்வளோ ஒரு தாழ்மையாக இருக்கிறாங்க,
ஒரு பெருமையிலும் ஒரு தாழ்மை. ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சோடனே நான்லாம் இவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமா அப்படின்ற ஒரு பேச்சு இருதயத்தில் உடனே வரும். அந்த ஸ்பார்க்கில் வரும் பாருங்க. ஆமாம், இவருக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆனால் சொல்லும் போது எப்படின்னா, பிரதர் ஸ்தோத்திரம், சிஸ்டர் ஸ்தோத்திரம், பாஸ்டர் ஸ்தோத்திரம். தாழ்மையாக இருக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா பெருமை இருக்கிறது. தாழ்மையாக இருக்கிறாங்க, ஆனால் மற்றவர்களை பற்றி வேறு விதமாய் சிந்திக்கிறது, வேறு விதமாக பேசுவது. அவங்களுக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு பெருமை. வேதம் சொல்லுகிறது, நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். ஒரு சிலர் நியாயம் தீர்ப்பாங்க பாருங்க, பயங்கரமாக நியாயம் தீர்ப்பாங்க. நியாயம் தீர்ப்பதே அவங்களுடைய ஊழியம். இயேசு கிறிஸ்துவை விட பயங்கரமாக நியாயம் தீர்ப்பாங்க. பெருமையிலும் ஒரு தாழ்மை. தாழ்மையாக இருக்கிறது போல அவங்கள பார்த்தோன்னே சொல்லிடணும், கண்டே பிடிக்க முடியாது. ஐயோ இந்த பிரதரா, ஐயோ இந்த சிஸ்டரா ரொம்ப தாழ்மையாக இருக்கிறாங்க பாருங்க, ரொம்ப தாழ்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்துறியா, கத்தின் போ. இருக்கிறியா, நான் இப்படி தான் இருக்கிறேன், என்னுடைய நேச்சர் இப்படி தான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். பெருமையிலும் ஒரு தாழ்மை. புரியுதுங்களா சகோதரி? சபையில் வந்தால் ஒரு மாதிரியும், வேலை இடத்துல போனால் லப லப லபன்னு கத்துறதும் இருக்கக்கூடாது. அங்கேருந்து எந்த விதமான இதுவும் வரக்கூடாது. இங்கே வந்து ஸ்தோத்திரம் பாஸ்டர், இதே மாதிரி தான் அங்கே இருக்கணும். அந்த இடத்துல கத்திக்கிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணக்கூடாது. அப்போ இவன் இந்த ராஜா பெருமிதம் கொண்டவனா, பெருமையாக நினைக்கிறவன். அதனால தான் அவன் சொல்கிறான், இந்த இடத்துல நாங்கள் போகிறோம் அப்படின்னா இந்த இடம்லாம் உங்களுக்கு விட முடியாது. பெருமையிலும் ஒரு தாழ்மை, தாழ்மையிலும் ஒரு பெருமை. இந்த ஒரு காரியங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டுமா, அழிக்க வேண்டும். ஆமென். அடுத்தபடியாக அது என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 33 35 வரைக்கும். பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பி விட்டார்கள். அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எத்ரேயுக்கு புறப்பட்டு வந்தான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எஸ்போனிலே வாசமாயிருந்த எமோரியன் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார். அப்படியே போதும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல ஒரு ராஜா பார்த்தோம், யாரு? ஆராத். எதை காண்பிக்கிறது? பாலைவனம். ரெண்டாவது ஒரு ராஜாவை பார்த்தோம், சீகோன். எதை காண்பிக்கிறது? பெருமையுள்ளவர், பெருமையாய் பேசுகிறது. மூன்றாவது ஒரு ராஜாவை பார்க்கும், ஓக். இந்த ராஜா பேரே வந்து ஓக். அப்போ இந்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதனுடைய எபிரேய பாஷையில் சொல்லப்படுகிறது, நீடித்து வாழ்ந்தவன். எப்படி வாழ்கிறான்? நீடித்து வாழ்ந்தவன். என்னால் ரொம்ப நாள் இருக்க முடியும், நான் ரொம்ப நாள் நான் என்ன செய்து விடுவேன், வாழ்ந்து விடுவேன். கரெக்டு தான். ஆனால் அதுக்கு என்ன தேவைப்படுகிறதுனா, கர்த்தருடைய கிருபை தேவைப்படுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய கிருபையை கேட்டு கேட்டு, கர்த்தரிடத்திலிருந்து நாம் கிருபையை கேட்டு, வேதம் சொல்லுகிறது, வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி உமது கிருபையினால் எங்களை என்ன செய்யுங்க ஆண்டவரை, திருப்தி ஆக்கும் என்று சொல்லப்படுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை, ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய காருண்யம், அவைகள் தான் நம்மளை என்ன செய்யுமா, நம்மளை நீடித்து வாழ செய்யும். நீங்கள் சொல்கிறாங்க நீடித்து வாழணுமா, நீங்கள் இதை செய்யுங்க, இதை சாப்பிடுங்க. அது உண்மைதான், நம்முடைய சரீரத்துக்கு தேவையான எல்லா பயிற்சிகளும் நமக்கு தேவை. அதே நேரத்தில் கர்த்தருடைய கிருபை தேவை நமக்கு. அதே நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. நான் நீடித்து வாழ்ந்து விடுவேன். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த இடத்துல கொடுத்தார். நீங்கள் நேரம் அதிகமாக நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன்.
கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரா? யுத்தம் பண்ணுவார். எப்படிலாம் யுத்தம் பண்ணியிருக்காரு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார் இந்த வார்த்தைகளை. என்னாகும் 31ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தது போல ஆண்டவர் அந்த ராஜாக்களை கர்த்தர் அழித்து மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் என்ன செய்தாரா? கொடுத்தார். இன்னும் ஒன்று காரியத்தை பார்த்துவிட்டு நான் முடிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை கொன்று போட்டதுமன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். போதும். இங்கே அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம். முதல்ல 3 ராஜா, ஒரே வசனத்தில் 5 ராஜாக்களையும் என்ன பண்ணிட்டாங்களா? கொன்று போட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா மீதியானருடைய ராஜா. நான் சொல்கிறத நீங்கள் எழுதி கொள்ளுங்க. 5 விதமான ராஜா: ஏவி, ரேகேதம், சூர், ஊர், ரேபா. அப்போ இந்த 5 விதமான ராஜாக்களுடைய மூல பாஷைகளை சொல்லப்படுகிறது. ஏவி என்று சொன்னால் நாசம் பண்ணுறது. ஏவி என்று சொன்னால் நாசம் பண்ணுறது அல்லது இருள். அப்போ முதல் காரியம் இந்த ராஜாக்களுடைய சுபாவங்களை பார்க்கும் பொழுது அழிப்பது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு அழிக்க நினைக்கிற சக்திகள் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் அழிக்க நினைக்கிற சக்திகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவாராக. கர்த்தர் யுத்தம் பண்ணுவாராக. கர்த்தர் தான் யுத்தம் பண்ண முடியும், உருவாக்க முடியும், செய்துவிட முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்படுகிறது. 3வது சூர் என்று சொல்லப்படுகிறது. சூர் என்று சொன்னால் பாறை. பாறை என்று சொன்னால் கடினம், கடினமான இருதயம். இந்த கடினமான இருதயம் ஏற்கனவே சொன்னது போல தாழ்மையாக இருக்கிறது போல இருக்கும், ஆனால் இருதயம் ரொம்ப கடினமாக இருக்கும். பாறை போன்று இருக்கும். அது யாராலும் பார்க்க முடியாது. ரொம்ப கடினமாக இருக்கும். ஸ்டெபன் ஹார்ட், அவருடைய இருதயம் அப்படிப்பட்டதான ரொம்ப கடினமான ஒரு இருதயமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராங்க. இருதயம் ரொம்ப கடினமாக இருக்குது பாஸ்டர், பாறை போல் இருக்குது, ரொம்ப ஸ்டெபனாக இருக்குன்னா கர்த்தர் உங்களுக்கு சதையான இருதயத்தை கர்த்தர் கொடுப்பாராங்க. ஹல்லேலூயா. அடுத்தது ஊர் என்று சொன்னால் அக்கினி, ஒளி. ஊர் என்று சொன்னால் அக்கினி, ஒளி. இந்த அக்கினி என்பது அந்நிய அக்கினி, அந்நிய விக்கிரகங்கள், அந்நிய மனிதர்கள், அந்நிய சுபாவங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது ரேபா என்று சொன்னால் பிரிவாக இருக்கிறான், பிரிவாக இருக்கிறான். ஆமாம், அல்லது பிரித்து விடுபவன், ஒரு பகுதியாய் செயல்படுவன். ஒரு பகுதியாக என்ன பண்ணுவாங்க? செயல்படுவாங்க. இப்போ சபைகள் இருக்குதுன்னு சொன்னால் 100 பேர் இருக்குதுன்னு சொன்னால் 5 பேர் வேறு விதமாக செயல்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஸ்கூலில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் 60 பேர் ஸ்ட்ரென்த் இருக்கிறாங்க அப்படின்னா 5 பேர் அகைன்ஸ்டாக இருப்பாங்க. ஒரு பகுதியாக என்ன பண்ணுவாங்க? செயல்படுவாங்க. ஒரு டீமாக செயல்படுவாங்க. நீங்கள் ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களை வேலை ஸ்தலங்களே உங்களை காலி செய்வதற்கு ஒரு டீம் என்ன பண்ணுவாங்க? இருந்து கொண்டே இருப்பாங்க. அது யாரும் என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. தானியேலை குற்றப்படுத்த முடியாத தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் தானியேலோடு இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த சுபாவங்களை கர்த்தர் அழித்து, அதாவது யுத்தம் செய்து, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு விரோதமாக யாரெல்லாம் வந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் நிர்மூலமாக்கி கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். இப்படி சொல்கிறேன், யாரெல்லாம் நாசமாக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார்களோ, இந்த ஏவி பாருங்கள், நாசம் நாசம் பண்ணுறது, குடும்பத்தை, வேலையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, எல்லாவற்றையும் நம்முடைய சரீரத்தை கெடுத்து நாசம் பண்ண நினைக்கிற எந்த கிரியைகளாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கார். லிட்ரலான யுத்தத்தை குறித்து நம்ம பார்க்கல. எப்படிலாம் ஆண்டவர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் 2 விதத்திலையும் பார்த்து, எழுத்தின் ரீதியாக
ஆண்டவர் ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கொன்று ஆண்டவர் அந்த தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்தது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து இந்த நாசத்தை கர்த்தர் மாற்றி, இந்த பாறைகளை மாற்றி, அந்நிய அக்கினிகளை மாற்றி, பிரிவாக இருக்கிறவர்களை மாற்றி கர்த்தர் ஒரு ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாலைவனத்தை போல இருக்கிற ஒருவேளை இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? அவைகளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். ஒரு மாதிரி ட்ரையாக மைண்டே ஒரு மாதிரி இருக்குது, பாலைவனமாக இருக்கிறது, வேலை இடத்துல ஒரு பாலைவனமாக இருக்குது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த பாதையில் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஜெயத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையுள்ளவர், நீர் மகிமையுள்ளவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழிக்க நினைக்கிற சக்திகள் உங்களுக்காக ஒரு பிரிவாக நின்று உங்களோடு இருக்கிறதை போல இருக்கும், ஆனால் பிரிவாக நின்று கிரியை செய்கிற காரியங்கள் வேலை ஸ்தலங்களில், குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரிவாக நின்று கிரியை செய்கிற சகல சத்துருடைய கிரியைகளை நசராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இப்பொழுது அவைகளை நாங்கள் நிர்மலமாக்குறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அவைகளை நிர்மலமாக்குறோம், அவைகளை அதம் பண்ணுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆண்டவரே அவைகளை நாங்கள் நிர்மலமாக்குற ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற எல்லா நாச மோச சதிகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆண்டவரே எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமாய் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரமாப்பா, எங்களை வாழ வைக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.